சங்கீதம் 129வது வசனத்திலிருந்து 136வது வசனம் வரை. 119வது சங்கீதம் 129வது வசனத்திலிருந்து 136வது வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 749 வாசிக்கலாம். சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆரென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள வெட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தள்ளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வசனருடைய காத்து நடக்காதபடியால் கண்களிலிருந்து தாரை வருகிறது. எல்லாரும் உட்காருவோம். இயேசுவின் நாமத்தினாலே. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நான் அநேகர் எனக்கு ஃபோன் பண்ண ஒரே நாளில் 10-15 பேர் பண்ணிட்டாங்க. நான் எப்போ பண்ணாலும் சரி வேத வசனத்தின் அடிப்படையில் தீர்வு சொல்கிறது உண்டு. அல்லேலூயா. வேத வசனத்தின் அடிப்படையில் தான் தீர்வை சொல்கிறது உண்டு. அவங்க சொன்னாங்க அவங்களுடைய தரித்திரம், அவங்களுடைய பாடுகள், பிசாசின் போராட்டங்களை குறித்து என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் அது ஏற்ற நேரங்களிலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேரோட நிலைமை என்னென்னா, நல்லா கவனிக்கணும். எனக்கு வேதவசனத்தை வாசிக்க மாட்டேன், வேதவசனத்தின்படி நடக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பரிசுத்தமாக இருக்க மாட்டேன், வேத வார்த்தையின்படி நடக்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை பாதுகாக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கணும், நோயின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். அநேகருடைய எண்ணங்கள் அப்படி தான் இருக்குது. ஐயா, வேதவசனம் வாயின் வார்த்தைகளை நீ கைகொள்ளணும்னு வேதம் சொல்லுது. என் வாயின் வார்த்தைக்கு நீங்கள் கை கொண்டாதான் நீங்கள் அவருக்கு உங்களுக்கு கிரியை செய்ய முடியும். வேத வசனம் எனக்கு நிற்க மாட்டேங்குங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் அனுப்பினவ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியாதபடினாலே உங்களுக்குள்ள வேத வசனம் நிலை நிற்பதில்லைன்னு வேதம் சொல்லுது யோவான்ல. அப்போ நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றாதான் நீங்கள் வேதவசனமே உங்கள் இருதயத்தில் நிற்கும். உங்கள் இருதயத்தில் வேதவசனம் நிற்கவில்லை என்றால் குறிப்பிட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த வேதவசனம் இருந்தால் தான் அதை விசுவாசிப்பீங்க, அறிக்கை செய்வீங்க, விடுதலை ஆக முடியும். ஆனால் அநேகருடைய நிலைமை வேதவசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி தான் இருக்காங்க. அதாவது வேதவசனம் நான் எவ்வளோ நாள் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுவேன், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன். அது கற்பனை கட்டளையில் அவருடைய சட்டத்திட்டங்களை, அவருடைய நியமங்களை இப்படி நடக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் எனக்கு அடிமை மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு அநேகர் நினைப்பது உண்டு. அநேகருடைய கிரியைகள் அப்படிதான் தெரியுது. நீங்கள் வேதவசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை தியானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு வேதம் சொல்லுது. நடக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி கிரியை செய்கிறவர்களாயும் இருங்கள்னு வேதம் சொல்லுது. நீங்கள் வேதவசனத்தில் நடக்கலையோ, வேதவசனத்தின்படி அல்லையா உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலைன்னா தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்வது ரொம்ப கஷ்டம். நல்ல கழுங்க கிறிஸ்துவ ஜீவம் வேறொரு வாழ்க்கை. இந்த பூமியை விட்டு ஒரு தேவனோடு வாழ்கிற, தேவ சத்தத்தை கேட்கிற, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை.
பிசாசை ஜெயிக்கிற வாழ்க்கை, சாபத்திலிருந்து விடுதலை ஆகிற வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை. போராட்டம், நித்திய போராட்டம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அதில் ஜெயம் கொடுக்கறது நீங்கள் வேதவசனத்தின்படி நடந்து, அப்போ தான் அந்த வேதவசனத்தை நீங்கள் அறிக்கை செய்தாலோ, ஜெபத்தில் கலந்து அந்த வேதவசனத்தை அறிக்கை செய்தாலோ அது விடுதலைக்கு வரும். இல்லைனா அது உங்களுக்கு விடுதலைக்கே வராது. நீங்கள் எவ்வளோ 1000 ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் இயேசு விசுவாசிக்கலன்னா வேதவசனம் நிற்காது. வேதவசனம் நிற்கலைன்னா உங்களுக்கு கிரியையில் வெளிப்படாது. ஆனால் ரொம்ப பெரும்பகுதியானவர்கள் இந்த காரியங்களில் மறுரூபமாக கூடிய வேதவசனங்களை கைகொள்ளவில்லை. ரொம்ப பேர். நீங்கள் இந்த 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தை, வேதவசனம், நியமம், சட்டதிட்டங்கள், கற்பனை, கட்டளை, கைகொள்னு பல இடத்துல எழுதப்பட்டிருக்கும் இந்த 119 சங்கீதத்தில் மட்டும். ஆனால் நன்றியோடு துதிக்கிறன் இயேசுவின் நாமத்தினாலே. வசனம், தேவனுடைய வார்த்தை ஆண்டவரால் அனுப்பப்பட்டு பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டு நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை என்பது தேவனால் குறிப்பிட்ட மனுஷனுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சத்தம். அது இயேசுவினால் வெளிப்படக்கூடிய ஒரு சத்தம். அது இயேசுவே வார்த்தை. அந்த வார்த்தையின் பிரதிபலிப்பு, அந்த வார்த்தையின் அந்தரங்க பொருட்கள், கருப்பொருள் தான் சத்தியம். இந்த சத்தியத்துக்கு உட்படணும்னா நீங்கள் வேதவசனத்தை நிதம் வாசிக்கணும். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய வாசிக்கணும். அது ரட்சிக்கப்பட்ட உடனே வாசிக்கிற, இந்த ஆதியில் வாசிக்கிற வசனம் தான் கடைசி வரையும். அதுக்கப்புறம் மூடையிலெல்லாம் அது ஊழியம் செய்து காயப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க 4 பேர் உயிர்ப்பிக்கப்படும் போது அதுக்கு தியானம் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள், வசனத்தில் நிலைநிறுத்தக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது தான் அநேக வேதவசனங்களை அவன் படிக்கிறான். நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் என்ன வேதவசனம் வாசிக்கிங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி வரை நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கூனாலும் சரி, உங்களுக்கு உபத்திரம் வர்ற காலங்களை தவிர மற்ற எந்த நேரத்துலையும் நீங்கள் வேதவசனத்தை வாசிக்க மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் வேதவசனத்தை வாசிப்பீர்கள். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளம். அதாவது பெரிய அல்லேலூயா இடைவெளி. அதாவது தேவனுடைய கிரியைகளை செய்யக்கூடாதபடி தடை பண்ணுகிற ஒரு சக்தி வேதவசனத்துக்கு முதலிடம் கொடுக்காத தன்மைகள் நிறைய பேர்கிட்ட காண்கிறேன். நிறைய பேர்கிட்ட காண்கிறக்கூடிய வழி என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு வேதவசனம் இல்லைன்னு சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையின் இயேசுவின் சாயல் வெளிப்பட்டாதான் உங்களுக்கு வேதவசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம். உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சத்தியத்துக்கு உட்பட்டிருந்தால் தான் உங்களுக்குள்ள வேதவசனம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதுன்னு அர்த்தம். நான் வேதவசனத்தை வாசிக்க நடைமுறைப்படுத்த நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். என் நடக்கை, என் பேச்சு, என்னுடைய கிரியைகள் எல்லாமே வேதவசனத்துக்குள்ளே இருந்தால் இந்த மனுஷன் வேதவசனத்துக்குள்ளே இருக்கிறான், இவன் வேதவசனத்தை வாசிக்கிறவன், நடைமுறைப்படுத்துகிறவன்னு ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த காலங்களில் வருகிற காலம் மிகவும் கொடியது. பஞ்சமும் பட்டயமும் கொள்ளை நோய்களும் பகிரங்கமாய் வெளிப்படக்கூடியது. இன்றைக்கி விடிய காலம் அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயா செய்தியை கேட்டேன். 7 வயசு மகள் கேன்சர் வந்துட்டு. அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தெரியுமா? அவர் மகளுக்கு கேன்சர் வந்துட்டு, 7 வயசு பிள்ளைக்கு. நம்ம ஏமாத்துறோம். நீதிமானே நிலை நிற்பது கடினமான காரியம். பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கேயா நிலை நிற்க முடியும்? அநீதிக்கு துணை போனால், அல்லேலூயா, அசுத்தத்துக்கு துணை போனால், அல்லேலூயா, பாவத்துக்கு உடந்தையானால் நாம் எப்படி இந்த கொள்ளை நோய்க்கு தப்பி வைக்க போகிறோம்? எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர், எங்கே பார்த்தாலும் சுகர், எங்கே பார்த்தாலும் கேன்சர், எங்கே பார்த்தாலும் அல்லேலூயா பயங்கரமான நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நேற்று எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வெள்ளைப்பூடை பிடிச்சிருக்கான். ஏன்னா சீன வெள்ளைப்பூடு. நான் அங்கே வாங்கினது கூட இந்த சீன வெள்ளைப்பூடு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு சிவப்பாக இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடாக இருந்தது. சின்னதாகவும் இருக்குது. இங்கே உள்ள வெள்ளைப்பூடுங்க அதுக்கும் வித்தியாசமே தெரில. அது சாப்பிட்டோன்னே கேன்சர் வருதான். ஏன்னு கேட்டால் அந்த இங்கே வெள்ளைப்பூடுக்கு 3 மாதம் ஆனால் அவன் போடுற வெள்ளைப்பூடு 1.5 மாதத்துலேயே விளைஞ்சி வெளியே வந்துருக்கான். ஏகப்பட்ட வெள்ளைப்பூடு முளைக்கும். அது எதுனா ஏகப்பட்ட கெமிக்கல்களை சேர்த்து வெள்ளைப்பூடுகளை உண்டாக்குகிறார்கள். அது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட வெள்ளைப்பூடு. சாப்பிட்ற உப்பில் கேன்சர், தண்ணியில் கேன்சர், அல்லேலூயா, நீங்கள் போடுகிற சீனியில் கேன்சர்,
சாப்பிடுகிற அரிசியில் கேன்சர், காய்கறியில் கேன்சர், பழத்தில் கேன்சர், தக்காளி பழம் கேன்சர், எல்லாமே கேன்சர். ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்றேன், ஆரஞ்சு பழத்துக்குள்ள விதையே காணலை. தக்காளி பழம் வாங்கிட்டு வந்து தக்காளி பழம் கறி வச்சா அதில் விதையே இல்லை. இந்த உலகத்தின் எல்லா பொல்லாங்குக்கும் தப்பிக்கணும்னா நீங்கள் தேவனுடைய ரவுண்டு பாதுகாப்பு ஆகிய வேத வசனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். நீங்கள் அல்லேலூயா நல்ல காலங்க அந்த பூமியில் கிரியை செய்கிற சக்திக்கு தப்பிக்கணும். அல்லேலூயா உலகத்தின் பொல்லாங்குக்கு தப்பி நிலை நிற்கத்தக்கதாய மனுஷகுமாரனுக்கும் நிற்க தகுதி உள்ளவராகும்படி எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வேத சொல்கிற மாதிரி வேத வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் உட்பட வேண்டும். நீங்கள் எல்லா கிரியைகளிலும், உன்னுடைய எல்லா ஐம்புலன்களிலும், உன்னுடைய வாயின் வார்த்தைகளிலும், பார்க்கிற பார்வைகளிலும், அல்லேலூயா செய்கிற கிரிகளிலும், நடக்கைகளிலும் வேத வசனம் இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் இந்த பயங்கரமான கொள்ளை நோய்களுக்கு தப்பி வைக்க முடியும். அரசியலோ டிவியில் போடுறதா ஐயா ஒரு அல்லையா என்ன போடுதான், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுதான், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் போய் உண்மையே கிடையாது எதுவுமே. அப்படியே முடிய பிடிங்கா, அப்படி முடி வந்து கப்புன்னு வந்து உழுது. இந்த இந்த என்னது இந்த ஷாம்பு தேய்ச்சா உங்கள் தலைமுடி இப்படி ஆயிரும். பியூட்டி பார்லர் இல்லை, நீங்கள் இந்த ஷாம்பை போட்டாலும் இப்படி ஆயிரும்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளான் இப்படி குடித்தால் போல உயரம் மிருன்னு வளர்ந்தீர்கள். அதுக்கு கீழே இது சித்தரிக்கப்பட்டவைன்னு எழுதியிருக்காங்க இங்கிலீஷில். இந்த இப்போ நாடகம் சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு எழுதியிருக்கோம். பொய் பொய் எல்லாம் பொய். நீங்கள் பார்க்கிற தாய் பொய், தகப்பன் பொய், புருஷன் பொய், பொண்டாட்டி பொய், பிள்ளைகள் பொய். 4 வயசில் பிள்ளை என் கூட படுக்கணுங்க. இந்த யாதவ் தெரு நடுத்தரில் இருக்கும்போது இவ்வளோதான் ரூம்பு, அதுக்குள்ளே நாங்கள் படுத்திருந்திக்கணும். ஒரு பலகை ஒன்று இருக்கும், அந்த பலகை மேலே அரிசி எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு படையாக இருக்கும். அதுக்கு கீழே தண்ணியாக அடுக்கி வச்சுருக்கோம். அதுக்கடுத்தால அந்த வாரத்தில் அவள் படுத்துருப்பா, அதுக்கடுத்தால ஜெபஸ்டின், அதுக்கடுத்தால நான், அதுக்கடுத்தால கிரேஸ். இந்த வாரத்தில் நான் இங்கே திரும்பி படுக்கணுன்னா கூட அவள் கையை தூர எடுத்துகிட்டு தான் படுக்கணும். பிள்ளைகள் 2 என் கூட படுக்கணுன்ட்டு நான் படுக்க 4 வயசு ஆகும்போது அதே பிள்ளை 40 வயசு ஆகும்போது என்ன சொல்ல தெரியுமா, நீ அப்பா அவங்க வீட்டில் படுக்கட்டும் 4 வயசில் உங்கள் கூட தான் படுக்கணும்னு சொன்ன பிள்ளை 40 வயசு வரும்போது அண்ணன் வீட்டில் படுக்கட்டும் தான் சொல்லுமே இல்லையா, தங்கச்சி வீட்டில் படுக்கட்டும் தான் சொல்லி என் கூட படுக்கணும், எங்கள் வீட்டில் படுக்கணும்னு சொல்லாது. இவ்வளவுதான் உலகம். நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மாயையும் மனசுக்கு சஞ்சலம்னு சொன்னது நீங்கள் வேத வசனம் ஒன்று தான் உங்கள் வாழ்க்கை வரை கடைசி வரை நிலை நிற்கும். உன் தாயின் கருவிலே தாங்கின வேதவசனம், உன்னை எலும்புகளிலே உருவாக்கின வேதவசனம், உங்களை நடைமுறைப்படுத்த வசனம், உங்கள் வாழ்க்கை பூரா நடத்தி நரை முடி வரவை அது உன்னை பாதுகாக்கும். அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா, முதலிடம் கொடுக்கணும். எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலம், எல்லாம் துக்கம், எல்லாம் வேதனையை பிறப்பிக்கக்கூடியது. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அது மட்டும்தான் பாதுகாப்பை தவிர வேற எந்த உலகத்தில் எதுவும் பணமோ பதவியோ படிப்போ எதுவுமே பாதுகாப்பு கற்றது. ஏனென்றால் வேத வசனத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அல்லேலூயா. அநேகர் வேதவசனத்துக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, வாசிக்கிறதில்ல, நடைமுறைப்படுத்துறதில்ல. அதை தொட்டு கும்பிடுறது பார்த்துருக்குறேன். தொட்டு கும்பிடுவாங்க அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேரப்பேர் 2 பேரும் திருப்பூருக்கு போயிருக்கும்போது தாத்தா கபடி விளாடுவாமா, ரைட் கபடி விளாடுவோம். அந்த சைடு 2 பேர் நின்றுட்டா, நான் அந்த சைடு நின்றுட்டேன். அவன் கபடின்னு வர்றவன் ஒரு தட்டி கீழே இந்த கோடு இருக்குல்ல, கோடை தொட்டு இப்படி கும்பிட்டுட்டு வரான் கபடின்னு. ஏன்னா இது எங்கே படித்தது? இல்லை, ஸ்கூலில் படித்தது. அவன் ஸ்கூலில் படித்தது.
அப்படி தட்டிட்டு அந்த கோடை அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு வரோம். இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாத, லிஸ்ட்லேயே கிடையாத, இது என்ன இப்படி செய்கிறான் அப்படின்னு. ஹல்லேலூயா. உங்களை அறியாமையே பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். நீங்கள் கவனமாக இருந்தாலே எந்த கோணத்திலேயாவது பிசாசான உங்களுக்குள்ளே நுழையிறோம். ஹல்லேலூயா. பாட்டு வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிக்காமல் என்ன சொல்லக்கூடாது. 119வது சங்கீதத்தில் 133வது வசனம். ஆமேன். ஆமேன். உன் வார்த்தையிலே என் வாழ்க்கையை ரைட். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையிலே என் கால்களை, என் வாழ்க்கையை, என் நடையை நிலைப்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா. நல்ல பார்த்துருக்கேன். எத்தனை பேர் பார்த்துருக்கேன் சத்தியத்தை நல்ல கேட்பாங்க, நல்ல வேதத்தை வாசிப்பாங்க. வாழ்க்கை முறைன்னு வரும்போது பார்க்கணும். அப்படியே எல்லாத்தையும் வேத வசனத்தை பூரா தூர வச்சுட்டு அண்ணன் என்ன சொல்லலாம், மாமா என்ன சொல்லலாம், அல்லையா புத்தி என்ன சொல்லுது, அதன்படி வாழ்க்கை அமைப்போம்னு நினச்சிருவாங்க. அல்லேலூயா. நிலைப்படுத்துகிறார். வேத வார்த்தையை உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துனா உன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறார். நீ வாழ்வை சில எப்படினாலும் இருந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. வயது ஆகும்போது தான் உங்களுக்கு வேணும் சப்போர்ட்டு. எல்லாரும் பிறப்பு கணிக்கக்கூடிய வயசு எது தெரியுமா? வயசு கடந்த பிறகு தான் எல்லாரும் உங்களை பிறப்பு கணிப்பார்கள். நான் அப்படி சொன்ன மாதிரி நான் 4 வயசுல என் பிள்ளை என்னோட படுன்னு சொன்னவன் 40 வயசு ஆகும்போது என்னோட படுக்காதன்னு சொல்லுவான். எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவான். எப்போ? வயசு தளர்ந்த உடனே, உன் கையில இருந்து வருமானம் குறைஞ்ச உடனே, அல்லது உன்னுடைய பேச்சு யாருக்கும் எடுக்காம போயிடும். உன்னுடைய ஆலோசனை யாரும் கேட்க விரும்ப மாட்டாங்க. உன்னுடைய முக பார்வையை யாரும் விரும்ப மாட்டாங்க. எதிர்த்தால வராதம்பாங்க. எப்போ? வயசான உடனே. நிலைப்படுத்துவார். உன் வாழ்க்கையை நிலைப்படுத்தி அந்த இடத்துல இருக்க வைப்பார். அல்லேலூயா. நிற்க வைப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு கடைசி வரையும் அவர் வாழ்க்கையை நிலைப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு கடைசி வரையும் கர்த்தர் வாழ்க்கையை நிலைப்படுத்தினார். எல்லாரும் போயிட்டாங்க. ஈசாக்கு போயிட்டான், கல்யாணம் முடிச்சு அவன் பாட்டில். அல்லேலூயா. இஸ்மவேல் போயிட்டான், அவன் பாட்டில். சாரால் இறந்து போயிட்டான், ஒருத்தருமே கிடையாது. அதுக்கு அப்புறம் சிம்ரான்கிறவனை கல்யாணம் முடிச்சு அவளுக்கு 4-5 பிள்ளைகள் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை 100 வயசுக்கு அப்புறம் நிலைப்படுத்துகிறார் வாழ்க்கையை. அல்லேலூயா. ஆபிரகாம் தாவீதுக்கு நிலைப்படுத்தினார். எல்லாம் கையை கட்டி நிற்கான். 110 வயசு. அவன் என்ன செய்யறதுன்னே தெரியாதுல. அவனை சூடு உண்டாக்காக 18 வயசு பிள்ளைய 100 வயசுக்கு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சு வைக்காங்க தாவீதுக்கு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஆலோசனைக்க வேண்டி அவன் கையில் முன்னால் கையை கட்டியிருக்காங்க. ஏன்னா தேவ வசனத்தின்படி அவன் நடந்ததுனாலே. யோசேப்பு அல்லேலூயா பல தலைமுறைகளுக்கு அவனுடைய அல்லேலூயா நேம் நின்றுது அந்த எகிப்துல. பிள்ளைகளின் வாழ்வை கண்டான். யோபு தன்னுடைய பிள்ளைகளின் வாழ் ஏன்னா வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்ததுனால. வாழ்க்கை உன் நடையை நிலைப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறார். சீண்டுவதுக்கு ஆள் இருக்காது தெரியுமா? இன்னைக்கு இங்கே சோறு வாங்க வர தெரியுமா? மத்தியானம் யாருமே சீண்டுவது கிடையாது. நம்ம அவரை பார்க்குறோம். அதே நிலைமை தான் நம்மளுக்கும். வயசாயிட்டுனா அவரை இன்னைக்கு பார்க்கும். அதே நிலைமை தான். கெட்டின பொண்டாட்டி கூட கல்யாணம் முடிச்ச உடனே தான் வாங்க வைப்பாங்கப்பா. 10 வருஷம் கழிச்சுனா வாரு போடுவேன். அதே மாதிரி வாப்பா போவே வாவேன்றுவா. கொஞ்ச நாள் கழிச்சு வயசாயிட்டா செத்து தொலைமையா எதிர்த்தால வந்து சாவுறேரும்பா. நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, 100 வயது ஆனாலும் என்னை என்ன செய்யாதிரும், கைவிடாதிரும். ஆண்டவரே, என்னை கைவிடாதிரும். வாழ்க்கை நிலைப்படுத்தணும். எந்த நிலைமையில் இருந்தால் நீ இயேசுவோடு இருந்தால் அநேகர் உன்னுடைய வாயின் வார்த்தைகளுக்காக முன்னால் வந்து நிற்பார்கள். நீ வசனத்தை கைகொள்ளனா என் வார்த்தையை நீ கைகொள்ள, உன் வார்த்தையை ஒருத்தருமே கைகொள்ள மாட்டாங்கப்பா.
வசனம் நடைமுறைப்படுத்தப்படணும். மேல அதே வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வார்த்தையிலே ஆ, என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள விட்டாது. ஆமென். வசனத்தின்படி உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உலகத்தில் இருக்கிற எந்த அநியாயமும் உன்னை ஆட்கொள்ளாது இருக்கும். நான் இந்த இப்படியே காலம் இந்த செய்தி அகர்ஷியமாக இருக்கு செய்தி கேட்டுட்டு 7 வயசு பிள்ளை அவருக்கு எப்படி ஆயிடுது ஆண்டவரே, நம்ம ஏமாத்துறோம். அல்லேலூயா. நம்ம ஏமாத்துறோம்னு நினைச்சேன். வேதம் சொல்லுது நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் உன்னை தொடாது இருக்கும். ஒரு அநியாயமும் அல்லேலூயா, ஒரு அநியாயமும் உன்னை ஆள வெட்டாதிருப்பார். ஆள வெட்டாதிருப்பார்னு என்ன அர்த்தம்? அண்ட விட மாட்டாரு. வார்த்தையின்படி நீங்க நடந்தா மட்டும்தான். அநேகர் வசனத்துக்கு விரோதியா இருக்கிறார்கள். வசனத்தை நடந்தாலும் வசனத்துக்கு ஆதரவா இருக்கீங்க, வசனத்தின்படி நடக்கலன்னா வசனத்துக்கு விரோதியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வார்த்தை அனுப்பக்கூடியது. வார்த்தை இதை செய்யாத, அப்படி நட, இப்படி நடக்காதன்னு சொல்லக்கூடியது. இவனு என்னாச்சு? இந்த வயசுலே தலை சுத்துது, வயிறு சுத்துது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2வது 30வது வசனம். வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்குனாக்கி விட்டுரும். உன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு வசனமும் பிரசித்தம் உண்டாகும். அல்லேலூயா. வெளிப்படும். அல்லேலூயா. வசனம் மூலமா வெளிப்படணும். வெளிப்பட்டு அது என்ன செய்யுமா? பிரசித்தம் அநேக பேதைகளை உணர்வுள்ளவனாய் மாற்றிடும். பாளையங்கோட்டக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வேத வசனத்துக்கு இந்த ஊழியக்காரர் ரொம்ப பிரயாசப்படுதாருன்னு தெரியுது. இதை கம்முன்னு இருக்கிய இல்லை, இடைகால்காரங்க ஏன் அங்கே போகல? இங்கே பிரயாசப்பட்டதுதான். ஆனால் பிரயாசப்பட்டதுன்னு உண்டான உணர்வு இல்லை. அவங்களுக்கு உணர்வு தட்டுப்படுது. ஐயோ, இவர் போல வயசான பிறகு ஒரு ஆட்டோ, பைக்கு பிடிச்சி, ட்ரெயின் பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி அந்த நேரத்தில் வந்து நடத்தி அவர் அநேகரை உயிர்ப்பிக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. போறது இல்லை, போற அலைச்சல சொல்லலை, வார்த்தை வசனம் அந்த காரியங்களை அவங்க இது சொல்லிடுறாங்க. வசனம் இதே மாதிரி நான் சொல்லியே தரல. நீ எத்தனை பேர் கேட்டுக்கலாம். இந்த யாரு நம்ம மானூர் அந்த முத்துலட்சுமிலாம் சொல்லுது, இதே மாதிரி நான் கேட்டதே இல்லைங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொம்பளையாலும். ஆனால் இங்கே நமக்கு வந்து கோயில் பூனை எனக்கு விடுதலை ஆனதுங்க. ஐயா, நான் செத்து கிடந்த ஐயா ஆவில என்னை உயிர்ப்பித்தார் அப்படிங்க. அல்லேலூயா. இங்க ஒன்றும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 133வது 119வது சங்கீதம் 67வது வசனம். முன்னால உபத்திரப்பட்ட பின்போ அப்ப அர்த்தம் என்ன? இது உபத்திரப்பட்டதுக்கு முன்னால வழி தப்பி நடந்தேன், உபத்திரப்பட்ட பின்னால அப்ப நமக்கு என்ன தேவை? அழகா வேதம் சொல்லுது, உபத்திரப்பட்டதுக்கு முன்னால நான் வழி தப்பி நடந்துகிட்டே இருந்தேன். ஆனா உபத்திரம்னு ஒண்ணு வந்தது. நான் அதுக்கப்புறம் உபத்திரத்துக்கு அப்புறம் வார்த்தையை இப்ப நினைச்சினேன், காத்து நடக்கிறேன். வருதியா உபத்திரம்? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த வேதவசனத்தை கைகொள்ளணுங்கிற பயங்கரமான உபத்திரங்களும் வரப்போகுது. எங்க பார்த்தாலும் பஞ்சம் உண்டாயிட்டு, வேத வசனத்துக்கு பஞ்சம். அல்லேலூயா. எங்கேயும் வேத வசனம் கிடைக்கல. வேத வசனத்தை பத்தி பேசுறதே இல்லை. நல்ல ஜோக்கல் சினிமா டான்ஸ் மாதிரி ஒரு டான்ஸு, 1 மணி நேரம் பாட்டு.
அந்த பாட்டு முடிஞ்ச உடனே 10 நிமிஷம் வேத வசனத்தை சொல்லுவாங்க. உடனே காணிக்கையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். அந்த 1 மணி நேரம் ஆட்டம் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு சர்ச்சுனா 8 மணிக்கே போய் நிற்கிறாங்க. எதுக்கு? ஆடுறதுக்கு. பெரிய பெரிய ஆண்டிலாம் குண்டு ஆண்டிலாம் நல்லா உருட்டி ஆடுறாங்க. அவங்கள நான் நினச்சி பார்த்தேன், அவங்கெல்லாம் ஏன் வச்சிருக்கிறாரு ஆண்டவரை? உண்மையாக நடக்கக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் வெளியே தெரியாமல் 4 செவர் மத்தியில் தேவனை மகிமைப்படுத்திட்டு இப்படிலாம் தப்பு நடக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உண்மைத்தன்மை இல்லாம பகிரங்கமாய் வெளியே காண்படுகிறார்கள், பகிரங்கமாய் வேதத்துக்கு விரோதமாய் நடக்கிறார்கள், அங்கே ஆடுறாங்க. அல்லேலூயா. வருது உபத்திரம், பயங்கரமான உபத்திரங்கள் வருகிறது. சொந்தக்காரில் ஒரு ஆள் இறந்து போச்சு, ஏகப்பட்ட கூட்டம் ஊர் பூரா நின்றுது. நம்மள ஒரு ஆள் இறந்து போச்சு, தெருக்காரங்களே வரல. நாங்கள் 4 பேர் தான் நின்றுட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு நிற்கோம். எங்க உங்க வீட்லயாவது ஆள் நிறைய வந்தது. தாத்தாவுக்கு வெள்ளை முக்கியா கோனார். அல்லேலூயா. இதுதான் நீங்க உலகத்தோட சார்ந்திருந்தீங்கன்னா தேவன் சார்ந்திருக்க மாட்டாரு, உலகம் உங்களை சார்ந்திருக்கும். நீங்க உலகத்தோடு சார்ந்து இல்லைன்னா இங்க ஒருத்தரும் சார்ந்திருக்க மாட்டாங்க, தேவன் சார்ந்திருப்பார். அல்லேலூயா. இவன் உலகத்தில் 1000 பேர் வரணுமா? நல்ல காலுங்க, இது பெரிய கூத்தெல்லாம் ஊரில் நடக்கும். பட்னியாக கிடப்பான் மனுஷன், கிழவரு சாப்பாடு போட மாட்டான், குளிப்பாட்டவும் மாட்டான். ஆனால் செத்த அன்னைக்கு பார்த்தா ஜாம் வேட்டி கிட்டெல்லாம் போட்டு கொட்டு கிட்டெல்லாம் அடிச்சு அடின்னு அடிச்சு ஆடி கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உபத்திரப்படுவதற்கு முன் பின் உபத்திரப்பட்ட பின் நான் வேதவசனத்தை கைகொள்ளல, உபத்திரப்பட்ட பின் வேதவசனத்தை கைகொள்ளுவேன். ஒவ்வொரு உபத்திரமும் உங்களை வேத வசனத்துக்குள்ள கைகொள்வதற்கு தூண்டி ஏவுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே 119 162வது வசனம். 162. கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல, ஆமென், அவர் அனுப்புகிற வார்த்தையில மிகுந்த நீ ஆவிக்குரிய தன்மையில வந்தாலும் அதுவும் புரியும். அங்க சத்தம் அல்லேலூயா. நான் ஒரு பிரச்சனை, வேதவசனம் உங்களுக்கு ஆத்மாவில் விடுதலை தந்து சமாதானத்தை தரணும். ஒரு பாடுகள் நீங்க கண்டுபிடிக்கிறது அந்த வேதவசனத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை தேடி கண்டுபிடிக்கணும். இப்படிலாம் நீங்க கண்டுபிடிச்சாதான் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை பிசாசினால் வந்ததா, செய்வனினால் வந்ததா, மாம்சத்தினால் வந்ததா, தேவனால் வந்ததான்னு கண்டுபிடிக்க தெரியணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் உள்ள, என் வீட்டில் உள்ள பிரச்சனை பிசாசினாலும் வர முடியும், தேவனாலும் வர முடியும், சுய புத்தினாலும் வர முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேத வார்த்தை தேவை. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது இந்த வசனத்துல 162ல மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல என்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையின் பேரில் மகிழ்ந்திருக்கிறேன். இதுதான் பிரச்சனை. இப்ப அநேக கிறிஸ்துவனுக்கு இருக்கிற பிரச்சனை அதான். பயங்கர பிரச்சனை வந்துட்டியா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கூடிய ஆக்கக்கூடிய தேவ விடுதலை பைபிள்ல இருக்கு. அந்த பைபிள்ல உள்ள விடுதலை கண்டுபிடிக்கிறதே தெரியல. தேடுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தெரியவே இல்லை. அதை கண்டுபிடிச்சு நான் அநேக என் பிரச்சனைகளுக்கு பூராமே பைபிள்ல தான் விடுதலை கண்டுபிடிச்சேன்.
என் பிரச்சனை மட்டும் இல்லை, என்கிட்ட வருகிற ஒவ்வொரு கேஸையுமே நான் பைபிள்ல தான் கண்டுபிடிச்சேன். அந்த அந்த என்ன மகேஸ்வரி அந்த அம்மா எப்பா எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பேயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி மேடம் இப்படி என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பேயை பற்றி தான் பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் பேய் புஸ்தகம் படிப்பார், எப்போ பார்த்தாலும் பேய் படம் தான் பார்ப்பாரு. நான் என்னையா செய்ய, ராத்திரி போல் கமுக்கமாக தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்துருவாரு. என்ன செய்ய, இது கேட்டுக்கிட்டு இருக்கோம், எப்படியும் அது கண்டிப்பாக கேட்கும். அல்லேலூயா. அது அது என்கிட்ட சொல்லுது. ஆமென். இதுக்கு என்ன வழி? வேதவசனம் தான். அல்லேலூயா. வேதவசனத்தில் தேடணும். பிசாசை எப்படி ஜெயிச்சார், நம்ம எப்படி ஜெயிக்கணும், அவர் என்ன மாதிரி ஜெயிச்சார் அதே மாதிரி நானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அப்படிதான் நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் கடன் பிரச்சனை வேதவசனத்தில் தேடணும். வயிற்று வலி, காய்ச்சல், சண்டை, அல்லேலூயா, குறைவு நிறைவு எல்லாம் வேதவசனம் தான் தேடணும். அது ஒன்று தான் உங்களுக்கு கொள்ளை உடைமையை பார்க்கிலும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமீன். அது யாரோ ஒரு பொம்பளை சொன்னது, பர்வீன் சுல்தானா. அவங்க ராமரை பற்றி நல்லா பேசுவான், அல்லாவை பற்றி நல்லா பேசுவான். அதான் அல்லாவை பற்றி பேச சொல்லுங்க, சூப்பராக ஏன் அதை விட்டுட்டு கலைஞரை பற்றி பேச சொல்லுங்க. கலைஞரை மாதிரி ஆளே கிடையாதுப்பா. அவன் பேச்சாலே வைகோ பேசுறாரு. அல்லையா, கோலியாத்தை பற்றி என்னமா பேசுறான் தெரியுமா? கோலியாத்தை பற்றி கடைசியில் தாவிதா யாரை கொண்டு நிப்பாட்டான் தெரியுமா? அவனை தாவிதாவும் எதிர்த்தால கருணாநிதிய கோலியாத்தாவும் பேசி முடிச்சுட்டான் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனில். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லுது, கொள்ளை உடைமையை பார்க்கிலும் கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறதை போல நான் உமது வார்த்தையின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்ட முடியலை அப்படின்னா நீங்கள் வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் தீர்வு அடையவில்லை என்றால் நீங்கள் வேத வசனத்தின்படி நடக்கலைன்னு அர்த்தம். நடந்தா நீங்க தேவ வசனத்தை வாசிச்சா தேவ வசனத்தில் உள்ள வழிகளை ஆவியானவர் அதற்கேற்ற சமயங்களில் ஏற்ற வார்த்தையை ஏற்ற நேரத்தில் உங்க இருதயத்தில் வைப்பார். அது உங்கள் கொள்ளை உடைமையை இல்லை மகிழ்வதை பார்க்கிலும் அதிகமான மகிழ்ச்சியையும் விடுதலையும் கொடுக்கும். நீங்க வேத வசனத்தையே வாசிக்கல, வேத வசனத்தையே கைகொள்ளல அப்படிங்கும்போது உங்க பிரச்சனையில இருக்கும்போது நீங்க எந்த வசனம் வாசிச்சாலும் உங்களுக்கு விடுதலைக்கு வராது. அல்லேலூயா. திரும்பவும் சொல்ற, அந்த உலகத்தில் உள்ள வருகிற எந்த விடுதலையும் பூரண சமாதானத்தை கொடுப்பது இல்லை. வேத வழிகளின் மூலமாய் வருகிற அல்லேலூயா விடுதலைகள் அவமானம் போல தோன்றினாலும், நஷ்டம் போல தோன்றினாலும், அல்லேலூயா திக்கற்றவர்கள் போல தோன்றினாலும் பயங்கரமான ஒரு விடுதலையும் பாதுகாப்பும் தந்துவிடும். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. வேத வசனம் ஒன்று தான் கால்களுக்கு தீபமாக மாறும். வேத வசனம் ஒன்று தான் அல்லேலூயா வனாந்தரங்களில் வழிகளை ஏற்படுத்தும். வேத வசனம் ஒன்று தான் அவாந்தரங்களிலே ஆறுகளை உண்டாக்கும். வேத வசனம் ஒன்று தான் உங்களை தேவனோடு இணைக்கும். நீங்கள் அப்படிலாம் வாழ்ந்தால் தான் இந்த பூமியில் வாழ முடியும். இல்லைன்னா வருகிற காலங்கள் கொடிய காலங்கள். ஆனால் நேற்று வரையும் நல்லா தானே இருந்தால் அன்னைக்கு கேன்சர் வந்துட்ட, அவ்வளோதான் உன் வாழ்க்கை. நேற்று வரையும் நல்லா இருந்தானே நீங்க சுகர்ல எப்படி ஆயிடுத, அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏமா அவனை தூக்கு, அங்க தூக்கு. அல்லேலூயா. அவ்வளவுதான் வாழ்க்கை. திரும்ப 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 நினச்சிக்கிடுங்க, இயேசு தான் வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை தான் இயேசு. வாழ்க்கையில் எந்த போராட்டங்களிலும் இயேசுவாகிய வார்த்தை மட்டுமே நம்மை விடுதலையாக்க முடியும். வேற எதுவும் நம்மை விடுதலையாக்குவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும்